என்னை தவிர்த்து இங்கே நிற்கிற எல்லாருமே வந்து எக்ஸ் ஆர்மி. ட்ரெண்டிங் சிவகங்கை நேயர்களுக்கும் வணக்கம். படம் அப்படின்றது வந்து மக்களுடைய உணர்வுகளை, உண்மைகளை, கற்பனைகளை எல்லாத்தையுமே வந்து வெளிக்கொண்டு வர ஒரு பெரிய மீடியா, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாஸ் மீடியான்னு சொல்லலாம். அதில் குறிப்பிட்ட சில படங்கள் வந்து நமக்கு ரொம்பவே ரிலேட்டபுளாக இருக்கும், ரொம்பவே நம்மளை பாதிக்கும். ஸோ அப்படி வெளிவந்த திரைப்படம் தான் சமீபத்தில் அமரன். ஒரு இராணுவ வீரருடைய வலி என்ன, வேதனை என்ன, அவருடைய அர்ப்பணிப்பு என்ன, அவருடைய வாழ்வியல் என்ன, இப்படி எல்லா விஷயத்தையும் வந்து அந்த படம் வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்கும், பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஸோ அந்த படம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி, எமோஷன் ஆகி, ஒரு கிராட்டிடியூடாக மிலிட்ரி மேனுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து எக்ஸ் மிலிட்ரி மேன் ஒரு 20 பேரை வந்து இன்வைட் பண்ணி, ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஷோஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து, ஸோ அவங்கள வந்து ஹானர் பண்ணி அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லி, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சிவகங்கையில் வந்து நடந்திருக்கு. சாய்குரு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்துடைய நிறுவனர் ஜெயபிரகாஷ் சார் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து இனிஷியேட் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாப்கார்ன், இன்டர்வல் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், அண்ட் வந்து டீ காஃபி, அவங்களுடைய அமுதம் காஃபிலேருந்தே வந்து டீ காஃபி ஸ்நாக்ஸ் கொடுத்ததாக இருக்கட்டும், அண்ட் வந்து ஆஃப்டர் ஷோக்கு அப்புறம் வந்து அவங்க அமுதம் பிரியாணியில் வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்து, ஸோ தன்னுடைய அன்பையும் தன்னுடைய நன்றி உணர்வையும் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அஸ் பர் ஒரு பிளானில் இருந்தாலும் சார் ஜெயபிரகாஷ் சார் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம உண்மையாக ஒரு விஷயத்தை நேசிக்கும் போது, உண்மையாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது நம்ம எதிர்பாராத சில விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் அமைச்சு கொடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய ஸ்பிரிச்சுவலிட்டி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பட் அதை லைவாக நான் நிறைய இடத்துல உணர்ந்திருக்கேன். அந்த அமரன் படத்துலேயே நான் உணர்ந்தேன். ஸோ ஹோல் தியேட்டர் எல்லாருமே எந்திரிச்சு நின்று இந்த எக்ஸ் மிலிட்ரி மேன் எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய ஹானரை வந்து செலுத்தினாங்க, சல்யூட் செலுத்தினாங்க. அன்றைய தினம் வந்து இறந்த இராணுவ வீரருக்கு வந்து மௌன அஞ்சலி செலுத்தினாங்க. ஒரு திரையரங்கில் இந்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை, இந்த அளவுக்கான ஒரு உணர்வை கடத்த முடியுது, மக்களிடமிருந்தும் அது வந்து வெளிப்படுது அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது நம்ம சிவகங்கையில் அது நடந்திருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக அந்த சுதந்திர வேட்கையாக இருக்கட்டும், நாட்டுப்பற்றாக இருக்கட்டும், பொதுவாக எல்லாருக்குமே இருந்தாலும் நம்ம மக்களுக்கு அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த உணர்வையும் வந்து இதில் வந்து பார்க்க முடிஞ்சது. வெறும் ஒரு படம், என்டர்டைன்மெண்ட் எல்லாத்தையும் தாண்டி அது என்ன சொல்ல வருது, என்ன உணர்வுகளை கடத்த வருது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படிப்பட்ட அந்த மிலிட்ரி மேன்களுக்கு வந்து என்னுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்தணுன்ற எண்ணம் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதுக்கு நம்மளே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உணவு கொடுத்ததோ இல்லை அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸஸ்லாம் கொடுத்தது, தன்னுடைய அன்பை ஏதோ ஒரு வகையில் வெளிப்படுத்தணும்னு நினச்சதுக்கு மக்கள் அளவுலையும் சரி எல்லாரும் எந்திரிச்சு கிளாப் தட்டி வரவேற்ற ஒரு சம்பவம் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் வந்து விரும்பினேன். ஸோ இதை முன்னெடுத்த ஜெயபிரகாஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவருடைய நிறுவனமான சாய்குரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அமுதம் காஃபி மற்றும் அமுதம் கேட்ரிங் நிறுவனத்துக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். உங்கள் மனம் போல உங்கள் உடல் ஆரோக்கியமும் மனமும் உங்களுடைய தொழிலும் நல்லா சிறந்து மேம்பட்டு வர்றதுக்கு ட்ரெண்டிங் சிவகங்கை சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அமரன் படம் எல்லாரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பார்க்கலைன்னா கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். இந்த மாதிரியான திரைப்படங்கள் வருவது வந்து ரொம்ப ரேர். இந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய படங்களையும் நம்ம வந்து கொண்டாடணும். அதில் ஒவ்வொருத்தவங்களும் நடிச்சிருக்காங்கன்னு இல்லை, வாழ்ந்துருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ எந்த கேரக்டரையுமே நம்ம ஸ்கேல் வச்சு பார்க்க முடியல. அந்தளவுக்கு ஒரு டெப்த்தான, ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு படமாக நான் அதை பார்க்குறேன். ஸோ அமரன் படத்தை பற்றியான என்னுடைய ஃபீட்பேக் அண்டு நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால தான் இந்த ஒரு காணொலி. ஸோ தொடர்ச்சியாக நம்ம சிவகங்கை பற்றியான பல அப்டேட்ஸுக்கு நம்ம ட்ரெண்டிங் சிவகங்கை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நம்ம எல்லாரும் இந்த படம் பெரிய ஹிட் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொரு ராணுவ வீரரையும் நம்ம தேசப்பற்றோட ரொம்ப மதிக்கிறோம், தலைவணங்குறோம். அவங்களுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக இந்த படத்தையும் பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷப்படுறோம், பெருமைப்படுறோம். இது இந்தியனா இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து, என்னை தவிர்த்து இங்கே நிற்கிற எல்லாருமே வந்து எக்ஸ் ஆர்மி. ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் உங்களுக்கு. பார்டரில் வந்து நீங்கள் பார்க்குறது வாய்ப்பு இல்லை. ஏதோ ஓரளவுக்கு இவங்க எடுத்து அங்கே என்ன ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. இங்கேருந்து ஓடியே நீங்கள் பார்த்துக்கிறீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எவ்வளோ பேர் இங்கே வந்துக்கிட்டே இருக்காங்க, டெட் பாடி வந்துகிட்டே இருக்குது, நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் தான் நைட்டில் தான் நடக்குது. இதில் எல்லாருமே பங்கெடுத்த ஆளுங்க தான் இங்கே இருக்காங்க. எல்லாருமே அவங்க நல்லபடியாக நம்மளுடைய
குழந்தை எல்லாமே. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற எங்களுக்கு இன்னைக்கு நம்ம ஜேசியில் கவர்னர் ஜெயபிரகாஷ் சார் எங்களை கௌரவிச்சு இன்னைக்கு இவ்வளோ தூரம் டிக்கெட்லாம் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. நம்ம சிவகங்கையில் ஒரு முன்னாள் இராணுவ முப்படை நலச்சங்கம் ஒன்று வச்சுருக்கோம். அதில் பிரசிடண்டாக நான் இருக்கிறேன். இங்கே செக்ரட்டரி வந்திருக்காங்க, ட்ரெஸ்ஸர் இருக்காங்க. நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு சங்கம் பெரிய லெவலில் இருந்துட்டு இருக்கீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்மெண்ட் வர்றவங்களுக்காக நாங்கள் ஒரு சங்கத்தை அமைச்சு எல்லா வெல்ஃபேரும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாரும் இருந்து பார்க்குறதுல எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. இன்னொன்று யாராக இருந்தாலுமே வெளியில் இருக்கவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. உங்களுடைய ஆதரவுக்கும் நீங்கள் கொடுத்த மதிப்பு மரியாதைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.